ஹாய் நண்பர்களே, இப்போ நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு உண்மை சம்பவம் தான். நான் டெய்லி சொல்வது உங்கள்கிட்ட ஒரு உண்மையான சம்பவங்களை தான், என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லுகிறேன். நேற்று நடந்த என் நண்பருடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். அதாவது விருந்து, மருந்து, இறைவன், கடவுள், இதை எல்லாமே சிந்தித்து பார்க்கும்போது மனிதனுக்கு முக்கியமானது ஒரு உடல்நிலை சரியில்லை என்றால் வைத்தியம் பார்க்கும் டாக்டர்கள், கிளினிக்கில் முக்கியம் தேவை. அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எனது நண்பருக்கு திடீர்னு அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. டீ குடித்த பிறகு தான் பாத்ரூம்லாம் போவார் கொள்வார், காலை கடனை கழிப்பார். அப்போ அந்த பழக்கத்தில் அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரே வகுத்து வலி வந்துடுச்சு. வகுத்து வலி வரவும் டீ குடித்த பழக்கத்தினால இது ஏற்பட்டது. அது அவருக்கு புரியலை. வகுத்து வலி வந்துடுச்சு. வகுத்து வலி வரவும் அவர் பயம் கொடுத்துருச்சு. பயம் கொடுத்த உடனே ஒரே அவருடைய மயக்கம்லாம் வந்திருக்கு. மயக்கம் கலக்கம்லாம் வந்து அவருடைய பைக் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு போயிருக்காரு. அங்கே போன உடனே அவங்கள உடனே அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரேலாம் எடுத்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரிப்ஸு ஏற்றி வகுத்து வலியை போய்க்கிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸ்ரே எடுத்ததை மறுபடியும் அதை செக் பண்ணி பார்க்கும்போது வகுத்தில் கல் இருக்குது அப்படின்ட்டாங்களாம். இவருக்கு ஒரே பயம் கொண்டு விட்டது. வகுத்தில் கல் இருக்குதா, என்னையா அது அப்படின்ட்டு சரின்ட்டு அவங்க மாத்திரை மருந்துலாம் வாங்கிக்கிட்டு ஒரு 4500 அந்த டயத்தில் பில்லாக இருக்குது வாங்கிட்டு வந்துட்டார். அவர் மனம் கேட்கவில்லை. எப்போவுமே மனசு எப்போவுமே உறுதியாக இருக்கணும்ல, அதை அத்தோடு அவர் விட்டுருந்தால் பரவாயில்ல. மறுபடியும் ஒரு இடத்துக்கு போய் கிளினிக் போய் இவர் சந்தேகத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக அங்கேயும் போய் எக்ஸ்ரே எடுத்து மருந்து மாத்திரலாம் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, இந்த ரிப்போர்ட்டையும் காட்டியிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டையும் அந்த ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, கல் இருக்குது, உடனே ஆப்ரேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அது அப்படின்ட்டு அப்போவும் மறுபடியும் அவர் வந்துட்டு அந்த அந்த கிளினிக்லேருந்து 3500 பில்லாக இருக்குது. இது போனது போக மறுபடியும் வந்து என்ன செஞ்சுருக்காரு, மனசு கேட்கல, வீட்டுக்கு வந்திருக்காரு. மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு கிளினிக் போயிருக்காரு. அங்கே போனால் ஒரு ஹோமியோபதி கிளினிக். அங்கே போனால் அவர் வந்து வலி எக்ஸ்ரேயில் காட்டுறது வலிச்சது ஒரு இடம், இவர் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு இடம். லெஃப்ட்டில் வலி எடுத்தால் ரைட்டில் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி இப்போ இவர் அந்த ஹோமியோபதி டாக்டருக்கு போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், எனக்கு வலிக்கிறது இந்த சைடில், ஆனால் அவங்க அந்த சைடில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ரே பார்த்தோம்னா அவங்க ஒன்று கல் இருக்குங்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்காரு, டக்குன்னு சரி நீங்கள் வந்து ஒரு நார்மல் எக்ஸ்ரே போய் எடுத்து வாங்க அப்படின்ட்டார். நார்மல் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தோடனே அவர் சொல்லியிருக்காரு, இதில் ஒன்றுமே புரியலைங்க சார் அப்படின்ட்டுருக்காரு. சரி, அது தொலைஞ்சிட்டு போகுது. அவர் மனம் கேட்கலை. அது மனம் கேட்காதனால மறுபடியும் என்ன செஞ்சுருக்காரு, மறுபடியும் ஒரு கிளினிக்கில் போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்திருக்காரு. அந்த எக்ஸ்ரேயில் வந்து எதுவுமே இல்லை, வகுத்தில் இல்லாமல், அதாவது இந்த கல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படி ஒரே நாளில் மனம் தடமை இல்லாத ஒரே காரணத்தினால இவர் கிளினிக்காக போய் எக்ஸ்ரே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா அன்று செலவாகிவிட்டது. ஆனால் நோய் ஒன்றுமே இல்லை. இப்படி சம்பவங்கள்லாம் இந்த மக்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பொதுவாக சொல்லுகிறேன், இறைவனும் கடவுளும், அதாவது டாக்டரும் ஒன்று. இன்றைக்கு ஒன்று உயிர் காப்பாற்றுவார் என்றால் அவர் டாக்டர் கடவுளுக்கு சமமாக ஓட்டுவார். இந்த மாதிரி காலகட்டத்தில் பணம் காசுக்காக இப்படி சில பேர்கள் செய்து ஒன்றுமே இல்லாத ஒரு நோய்க்காக காசுகளை பறித்து கொண்டு அவருடைய வேதனைப்படுத்தி, மனசை வேதனைப்படுத்தி அவரை இந்த மாதிரி சித்திரவதை பள்ளிக்கு ஆளாக்கிட்டார்கள். நல்லா தெரிந்து புரிந்து செயல்படுங்கள். மனதில் எப்போவுமே சாங்கான ஒரு தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் உங்கள் நண்பன் இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.